இந்த 2019 லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தனித் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. சிதம்பரத்தில் திருமாவளவன் பானை சின்னத்திலும், கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்திலேயும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். வரும் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் 3 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், அதில் 1 பொது தொகுதியாக இருக்க வேண்டும் என்பதே திருமாவளவனின் பிரதான கோரிக்கை. அந்த ஒரு பொது தொகுதியை பிப்ரவரி மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த லாட்டரி மார்ட்டின் குடும்ப உறுப்பினரான ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்க திருமாவளவன் திட்டமிட்டார். அத்துடன் அவருக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கி அழகு பார்த்தார். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதவி வழங்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலருக்கு பிடிக்கவில்லை. இதையடுத்து வேளச்சேரி தீர்மானமும் ஆதவ் அர்ஜுனா நியமனமும் என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை திருமாவளவன் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் 2008இல் தலித் அல்லாத கட்சியினரை நம் கட்சி முழுமையான புரிதலோடு உள்வாங்கி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா நியமனத்திற்கு நமது வளர்ச்சியை விரும்பாத கொள்கை பகை முனையத்தில் இருந்து விமர்சனங்கள் என்னும் பெயரில் ஒரு பொருட்டுமில்லாத உளறல்கள் சமூக ஊடகங்களை நிரப்பும் குப்பை கூலங்களாக வந்து குவைகிறது. அவற்றுக்கு முகம் கொடுக்காமல் நம் கடமையை தொடர வேண்டும் என்று குறிப்பிட்டு கட்சியில் எழுந்த எதிர்ப்புகளை சமாளித்தார். தொகுதி பங்கீட்டிலும் ஆதவ் அர்ஜுனாவுக்காக 3 தொகுதிகளை மீண்டும் மீண்டும் கேட்போம், அதுவரை அறிவாலயம் பக்கம் எட்டி பார்க்க மாட்டோம் என திருமாவளவன் பிடிவாதம் பிடித்தார். 2 முறை அறிவாலயத்திற்கு வருவதாக கூறிவிட்டு வராமல் டிமிக்கி கொடுத்தார். திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்ற மூத்த அமைச்சர்கள் சிலர் திருமாவளவன் மீது அதிருப்தியடைந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கலற்றிவிட்டு பாமகவை சேர்த்து விடலாமா என்பது குறித்தும் ஆலோசித்தனர். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் மட்டும் விடுதலை சிறுத்தைகளை 2009ஆம் ஆண்டு முதல் கூட்டணியில் நீடிக்கிற கட்சி, அக்கட்சியை வெளியேற விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இதற்கிடையில் அதிமுக தரப்பில் திருமாவளவன் கேட்கும் தொகுதிகளை ஒதுக்கித்தர தூது அனுப்பி விடப்பட்டது. ஆனாலும் திமுக கூட்டணியை விட்டு வரமாட்டேன், முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசிய பின் தொகுதி பங்கீடு தொடர்பான முடிவை எடுப்பேன் என திருமாவளவன் உறுதியாக இருந்தார். திருமாவளவனை சந்திக்க தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் நேரம் ஒதுக்கி தந்தார். சந்திப்பின் போது முதல்வர் ஸ்டாலின், உங்கள் கட்சிக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கியுள்ள நிலையில் பொது தொகுதி எதற்கு? உங்களுக்கு ஒரு தொகுதி கூடுதலாக கொடுத்தால் மற்ற கட்சிகளுக்கும் கூடுதல் தொகுதி கேட்பர். கூடுதல் தொகுதி தர மனம் உள்ளது, ஆனால் தொகுதிகள் இல்லையே, சட்டசபை தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என முதல்வர் சமாதானமாக பேசியிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா எங்களுக்கு பொருளாதார ரீதியில் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார், அவருக்கு சீட் கொடுப்பதாக உறுதியளித்து விட்டோம் என்று திருமாவளவன் விடாப்பிடியாக சொல்ல, பொருளாதாரம்தான் பிரச்சனை என்றால் அதை திமுக சரி செய்யும் என்று ஸ்டாலின் சொல்லியுள்ளார். இதையடுத்து வேறு வழியின்றி முதல்வர் ஸ்டாலின் விருப்பத்துக்கு திருமாவளவன் சம்மதித்ததாக கட்சி வட்டாரங்கள் கூறியிருக்கிறார்கள். திமுக தொகுதி பங்கீடு குழுவில் இடம்பெற்றுள்ள மூத்த அமைச்சர் ஒருவரிடம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்களுக்கு 2 தனித் தொகுதிகளே போதும், பொது தொகுதிக்கு சீட் ஒதுக்க வேண்டாம். ஆதவ் அர்ஜுனா எம்பி ஆகிவிட்டால் அவர் மத்திய அமைச்சர் பதவி கேட்பார். அவரது அரசியல் வளர்ச்சி எங்களைப் போல கட்சிக்கு நீண்ட நாட்களாக உழைத்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த 2ஆம் கட்ட தலைவர்களின் கருத்துக்களை திமுக மேலிடத்தில் தெரிவித்து அங்கீகரித்தும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சீட் கிடைக்காமல் அவரை ஏமாற்றம் அடைய வைத்திருக்கிறார்கள் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த